கண்டிப்பா அவனை போனானா அந்த அடிப்பாங்க அள்ளியா கொடுக்குறாங்க. எல்லாம் பிச்சைக்காரங்க தான் வருதுங்க, பிச்சைக்காரங்க தான் வராங்க. அப்படின்னா ரேபிடோ ஓட்டுனா அடிப்பீங்களா? இதுவே உங்க பையன் ரேபிடோ ஓட்டி இருந்தா நீங்க அடிப்பீங்களா? சொல்லுங்க. எங்க அப்பாவும் ஆட்டோ டிரைவர் தான், நான் ரேபிடோ ஓட்டுறது இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே ஒரு வரைமுறை இருக்கணும்ல. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சென்னையில ஓட்டுறது தான் ஈஸி, பெங்களூர்ல ஓட்டுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பெங்களூர்ல கூட நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா சென்னையில எல்லாரும் கதறாங்க. அப்படியே மெசேஜ்ல வந்து ப்ரோ வண்டியே ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஆனா நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, சென்னையில இருக்கவங்களுக்கு சொன்னா புரிஞ்சுப்பாங்க ஐ திங்க் நான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம வந்து புக் பண்ணி நம்ம வண்டி எடுத்துட்டு போல, கஸ்டமர் புக் பண்றாங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம். ஏன்னா அவங்களுக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க 50 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க 100 ரூபாய் போய் அவங்க கிட்ட கேட்டா அவங்க கொடுப்பாங்களா? மாட்டாங்க. அவங்களுக்கு எது தோதுவா இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க சாப்பிட போறீங்க, அதுல சரவணபன் ஹோட்டல் இருக்கு, நீங்க 200 ரூபாய் அங்க ஒரு சாப்பாடு, ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, அங்க 50 ரூபாய் சாப்பாடு, நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க சொல்லுங்க? அதே மாதிரிதான் நாங்களும். ஓகேவா? அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி